Hello friends, இன்னைக்கு நாம வீடியோல இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் 8 டேர்ம் 1ல யூனிட் 2 பார்க்கலாம். ஏற்கனவே நான் முன்னாடி இதில் போட்டிருந்தேன். யூனிட் 1 ஃபுல்லாக போட்டேன். லைக் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி மூணுமே போட்டேன் ஹாபி பற்றி. இது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். இங்கிலீஷ் சமச்சீர் புக்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நான் போட்ட எல்லா வீடியோஸுமே இருக்குது இங்கிலீஷ் சம்மந்தமாக. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் நான் ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் யூனிட் 2ல் இருக்க ப்ரோஸ் மட்டும் போடுறேன். இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஷிப் இதுலேயே நிறைய எக்ஸசைசஸ் அண்ட் எல்லா கிராமர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ளஸ் புக் பேக் எல்லா எக்ஸசைஸுமே ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே, லெசன்குள்ளே போகலாம். யூனிட் 2 ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ரீடிங் ஃபுல்லாகவே நான் வந்து படித்து அதுக்கு நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுவேன். ஓகே, இது 3 செக்ஷனாக பிரிஞ்சிருக்கு. லைக் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 ரீடிங்லேயே நம்ம ஒவ்வொரு செக்ஷனாகவே படித்து நான் எல்லாமே சொல்லிடுறேன். ஓகே. Vetri was once a successful businessman in Coimbatore. Vetri Constructions was once a leading construction company. His company constructed many shopping complexes, houses and few apartments in and around Coimbatore. Everything went well until his father died. After his father's death, his brothers demanded to split the wealth as they wanted to start their business separately. Okay. இந்த ஃபர்ஸ்ட் பேரால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெற்றி வந்து கோயம்புத்தூரில் இருந்தால் அவன் வந்து ஒரு லீடிங், அதாவது சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு, ப்ராஃபிட்டபிளாகவும் இருந்துச்சு. அந்த அவங்களோட பிஸ்னஸ் கம்பெனி பேர் என்ன? வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் கொடுத்துருக்காங்கல்ல, வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதுதான் அவரோட பிஸ்னஸ் கம்பெனி பேர். திஸ் கம்பெனி கன்ஸ்ட்ரக்டட் மெனி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், நிறையா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஹவுசஸ், அப்புறம் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கோயம்புத்தூருக்குள்ளே, இன்னும் அரௌண்ட் கோயம்புத்தூருக்கு உள்ளேயும் வெளியும், கோயம்புத்தூருக்கு வெளியவும் உள்ளேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிதிங் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா, எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் பிரதர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக வேணும், டிமாண்டட் அப்படின்னா ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி, ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க வெல்த், அதாவது சொத்து எல்லாமே பிரிச்சுக்கிட்டு அவங்க தனித்தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாங்க. From then on, Vetri found it difficult to establish his business. He took loans to run his company, but he could not pay the loan. So he sold all his properties and paid the loans. Vetri's father now lived in a very small home. Vetri's family now lived in a very small home. இது என்ன அப்படின்னா, அந்த சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போனதுக்கு அப்புறத்துலேருந்து வெற்றி வந்து அவனோட புது பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய லோன்லாம் வாங்கி அந்த லோனை கட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு சின்ன வீட்டில் தான் போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா, Vetri found a job and started to lead a normal life, but he always longed to start a new construction company, but he did not know how to get money to start a company. No one was ready to lend him money. One day, as he discussed with his wife said, "Why don't you ask your friend Asif? You often said that you were good friends." Vetri replied, "Yes, but he is in Chennai. He is very busy with his business. I don't think it would be easy to meet him." Wife asked, "Why don't you give it a try?" Vetri said, "I haven't seen him for a long time. What will he think of me if I ask him to help now?" Wife said, "Then forget the idea to start a new business." Vetri, after deep thought, decided to meet his friend. He told his wife about his decision and took the next available train to Chennai. இந்த பேரால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, அப்புறமேட்டு வெற்றிக்கு வந்து சின்ன வீட்டில் போய் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாப் அவங்களுக்கு கிடைச்சது. ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க வெற்றி. பட் வெற்றிக்கு வந்து எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் ஓனாக ஸ்டார்ட் பண்ணும், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசை, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி.
ஆனால் அதுக்கு மணி இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் ஆசிஃப் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட மணி கேட்கலாம்ல, ஹெல்ப் கேட்கலாம்ல, பிகாஸ் எப்பயுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவங்க வந்து உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்படின்னு சொன்னோடனே வெற்றி இருந்துக்கிட்டு எப்படி நான் இவ்வளோ வருஷம் பேசாமல் இருந்துட்டு இப்போ போய் ஹெல்ப்புன்னு கேட்குறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மறந்துடு இந்த ஐடியாவை அப்படின்னு சொன்னோடனே ஓகே ரொம்ப திங்க் பண்ணதுக்கப்புறம் வெற்றி சரி நான் சென்னை போயிட்டு ஆசிஃப் அவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. glossary complexes consisting of many different and connected parts. buildings அதாவது demanded ask authoritatively, establishing set up on a firm and permanent basis. decided having clear opinion, okay அப்படின்ட்டு கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டெசிஷன் எடுத்தது தான் decided. okay, next fill in the blanks. Vetri Constructions was once a leading company. He took a loan to run his company. Vetri's friend is Asif. okay, next section 2, take turns. okay. On the day of his travel, Vetri boarded the train. His memory went back to his school days. They lived in the beautiful village Keelakudi near Coimbatore. The village had a middle school in the outskirts. It is in this school where Vetri had met Asif. The students and teachers of the school would never forget Vetri and Asif and their friendship. They were always together in learning and playing. ஓகே, இந்த பேரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ட்ரெயினில் போர்ட் பண்ணி வெற்றி போயிட்டுருக்காங்க. ட்ரெயினில் போர்ட்னா ஏறுறது. அப்போ வந்து அவங்க யோசித்து பார்த்துட்ருக்காங்க அந்த பயணம், அதாவது அந்த ட்ராவல் அப்போ யோசித்து பார்க்குறாங்க அவங்க ஸ்கூல் டேஸில் எப்போது வெற்றி ஆசிஃபை வந்து வெற்றி மீட் பண்ணது, அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்ட்டு. இதில் நீங்கள் அவங்க வந்து எந்த வில்லேஜில் வாழ்ந்தாங்க அப்படின்னா கீழக்குடி, இதுதான் வில்லேஜ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷின் வருது பேக்கில். இந்த வில்லேஜ் ஹேட் இட் இஸ் அ மிடில் ஸ்கூல், இது மிடில் ஸ்கூல் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் இந்த ஸ்கூல் வேர். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் அங்கே இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப திக்கானது. அதாவது அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எப்பயுமே மறக்கவே முடியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்பயுமே ஒன்றா தான், படிக்கிறதுலையும் விளையாடுறதுலையும் சரி எப்பயுமே ஒன்றா தான் இருந்தாங்க வெற்றியும் ஆசிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா, their friendship started on the first day of school. When Vetri's parents dropped him at the school, he started crying. Asif consoled him with a chocolate and said, "Don't cry, we will play after the bell." After that, they stayed together, played together and even exchanged their food. Their friendship grew stronger with time. They were always good in studies and helping each other in lessons. They also helped others with their lessons. இந்த பேரை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வெற்றி அந்த ஸ்கூலுக்கு போனதுலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. லைக் அவங்க அப்பா அம்மா விட்டு போனப்பா வெற்றி அழுதுட்டு இருந்தது, அதை பார்த்து ஆசிஃப் கன்சோல் பண்ணி சாக்லேட் ஃபுட்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது போக போக அவங்க ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்களும் ஒன்றா சேர்ந்து படிப்பாங்க, மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க படிக்கிறதுல. ரெண்டு பேருமே ரொம்ப படிக்கிறதுல குட் இன் ஸ்டடீஸ். தே வர் ஆல் போத் குட் இன் studies. okay, இது important. next para, one day there was a quarrel between Vetri and Asif's family and both families stopped talking to each other. To everyone's surprise, they continued to be good friends. There was always a healthy competition between them. Surprisingly, the results and the marks never affected their friendship. Their friendship continued till 10th standard. Then Vetri moved to Coimbatore and Asif to Chennai. Asif started his business in Chennai and settled there. Vetri always wanted to meet his friend but never had the chance to visit Chennai. இது பாருங்க, never had the chance to visit Chennai. இது வரைக்கும் வெற்றி சென்னை போனதில்லை, அதான். ஓகே, இந்த பேரால என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமே அந்த ஸ்கூல் டேஸ் அப்போது வெற்றி ஃபேமிலிக்கும் ஆசிஃப் ஃபேமிலிக்கும் சண்டை ஆகி பேசிக்கலை. ரெண்டு ஃபேமிலிஸுமே பேசிக்கல. ஆனால் அந்த சண்டை கூட இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை அஃபெக்டே பண்ணதில்லை. ரெண்டு பேருமே நார்மலாக தான் இருந்தாங்க. ஈவன் காம்படிஷன் அப்படின்னா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. அதாவது பொறாமை, எந்த வஞ்சத்தனமும் இல்லாமல் தான் இருந்துச்சு. லைக்
அவங்க எக்ஸாம் மார்க்ஸில் கூட இன்னொருத்தரோட அதிகமாக வாங்கினா கூட அதை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்துச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறமேட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 10th வரைக்கும் ஒன்றா படித்தாங்க. அதுக்கப்புறம் வெற்றி வந்து கோயம்புத்தூரில் இருந்தாங்க, ஆசிஃப் வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. எப்பயுமே வெற்றிக்கு வந்து ஆசிஃப் மீட் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. பட் இது வரைக்கும் சான்ஸே கிடைச்சதில்லை சென்னை போக அப்படின்ட்டு இது சொல்லியிருக்காங்க. போர்டட் glossary boarded get on or into a vehicle. Consoled comfort someone at the time of grief. சமாதானப்படுத்துறது. Competition an event or contest. Exchanged give something and receive something. Affected cause a change in someone or something. Affected அப்படின்னா நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். affectedனா தாக்கம், affectedனா பாதிப்பு. E and A difference. Say true or false. Okay, Keelakudi was the native of Vetri. True. The school was a middle school. True. Vetri and Asif were good in studies. Yes, both were good in studies. True. Vetri never visited Chennai. Yes, he never had a chance to visit Chennai. In the para varaikum in the questions. Asif was a businessman. True. Okay, next to section 3. Vetri went straight to Asif's office. As he reached the gate, the security stopped him. Who do you want to meet, sir? Vetri nervously said, I want to meet Asif. I am his friend. The security was astounded. Mr. Asif is our MD. Are you sure you want to meet him? Vetri hesitatingly said, yes, I am his friend from his native place. The security said, check with the people in the reception, sir. I don't know if you will get an appointment. ஓகே, இப்போ வந்து இந்த பேரால என்ன இருக்குன்னா, வெற்றி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆசிஃபோட ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்காங்க. வந்த உடனே அங்கே வந்து அந்த செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணி யாரை மீட் பண்ணோன்னே ஆசிஃப் மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோடனே செக்யூரிட்டிக்கு ஷாக் ஆகிடுச்சு. அஸ்டவுன்னா ஷாக்டு, நர்வஸ்லினா ரொம்ப பதட்டமாக. ஸோ ஷாக் ஆகி ஆசிஃபுங்கிறது எங்களோட எம்டி, நீங்கள் ஷியோராக அவங்கள தான் மீட் பண்ண போகிறீங்களா? அதனால இதுக்கு வந்து ஹெசிடேட்டிங்லின்னா தயக்கமாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்கள தான் மீட் பண்ணணும், நான் அவங்க நேட்டிவ் பிளேஸ்லேருந்து வந்தாங்க ஃப்ரெண்டு. அதனாலே ஓகே போய் ரிசப்ஷனில் கேளுங்க, ஆனால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குவீங்களான்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேரா, வெற்றி வாக் டு த ரிசப்ஷன். ரிசப்ஷனிஸ்ட் asked him, how can I help you? Vetri said, can I meet your MD? Please tell him Vetri from Keelakudi has come to meet him. Suddenly the receptionist rose from her chair. The door behind Vetri opened. Vetri got a pat on his back. Finally you found me. I saw you through the CCTV camera, said Asif. Vetri was dumbfounded. Vetri gathered, no, Asif, I never got the chance to visit Chennai. Now I have come to attend my friend's wedding. So I thought I will come to meet you. They spoke about their school days and the fun they had. Then they discussed about their business. Asif took Vetri to his home for lunch. Vetri was surprised to see that everyone knows him. Asif's wife said, we all know you, but this is the first time we are meeting you in person. He stayed till the evening and Asif dropped him in the railway station. இந்த பேரா என்ன சொல்கிறது அப்படின்னா, ஓகே ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் அவங்க எம்டியை மீட் பண்ணால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னோடனே சடனாக எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. ஆஃபீஸில் பார்த்தா டோர் ஓப்பன் ஆகி வெற்றி முதுகில் யாரோ தட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா, நீ இவ்வளோ நாள் ஆச்சா, அது வந்து ஆசிஃப், இவ்வளோ நாள் ஆச்சா என்னை நீ கண்டுபிடிக்க, நான் உன்னை சிசிடிவி கேமரா வழியாக பார்த்தேன் அப்படின்னோடனே வெற்றி வாஸ் டம் ஃபவுண்டட் அப்படின்ட்டு இருக்குல்ல, டம் ஃபவுண்டட்னா பேச்சு வாய் அடைஞ்சு போயிடுறது அந்த மாதிரி. இல்லை, இது வரைக்கும் எனக்கு சென்னை விசிட் பண்ண சான்ஸ் இல்லை, நான் இப்போ என் ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு வந்ததுனால நான் உன்னை மீட் பண்ண வந்தேன் அப்படின்னோடனே எல்லாம் ரொம்ப நாள் எங்கள் ஸ்கூல் டேஸ், எங்கள் பிஸ்னஸ் எல்லாம் பற்றி பேசிட்டு ஆசிஃப் வெற்றி எங்கள் வீட்டுக்கு லன்ச் கூப்பிட்டு போயிட்டு எல்லாமே பேசிட்டு நெக்ஸ்ட்டு அவங்கள வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டாங்க. Vetri reached home and told his wife everything in detail. She knew her husband, so she didn't ask anything else. 2 days later, Vetri received the call. Am I speaking to Vetri? Vetri said, yes. The voice said, our MD, Mr. Asif, has assigned a project to you. He wants to meet you. Will you be able to come to Chennai? Vetri couldn't believe it. இப்போ இந்த பேர என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஆக்சுவலி வெற்றி வந்து எல்லாம் பேசினது, ஆனால் போன ரீசனை மட்டும் பேசாமல் வந்துட்டாங்க. லைக் ஹெல்ப் கேட்க ரொம்ப தயக்கப்பட்டு கேட்காமே வந்தாச்சு. ஸோ இதை போய் எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒய்ஃப்க்கு தெரியும் கண்டிப்பாக இவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்ட்டு. ஸோ கொஞ்சம் 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு கால் வந்து எங்கள் எம்டி ஆசிஃப் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சென்னை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே வெற்றியால் நம்பவே முடியல. ஏன்னா அவர் சொல்லவே இல்லை, ஆனால் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். glossary nervously, in an anxious or uneasy manner, astounded, shocked or gently surprised, hesitatingly, to be reluctant or wait to act because of fear, tayakam, dumbfounded, speechless with amazement, dropped, the act of a person or thing that drops. Next, choose the correct answer. Vetri went to Asif's office. Straight office ku dhaan poirukkaru. Vetri came to Chennai to visit his friend. Asif saw his friend through the camera. இது வந்து choose the correct synonyms. Synonyms-na meanings which mean the same. Vetri constructed a bungalow. Constructed na built. The brothers started a business separately. Separately na apart. I am living in the outskirts of the village. Outskirts na border. Asif quarreled with his friend. Fight. Quarrel na fight. He stood astounded, shocked. Okay, next one enna choose correct antonyms for the italic word. Antonyms அப்படினா opposites. The wife replied angrily. Angrily அப்படினா calm, opposite. The vegetables look fresh, rotten. Vetri had a strong will to start a new business. Strong opposite, weak. Vetri was surprised by his friend. Unsurprised, opposites. Okay. He spoke nervously, confident. Okay. இந்த இதுக்கெல்லாம் next answer the following questions in 1 or 2 words. What was the name of Vetri's company? Vetri Constructions. ஸோ இது எப்படி எழுதணும்னா நான் 1 வேர்டில் தான் கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட் ஆன்சர். நீங்கள் ஆனால் இப்படி எழுதக்கூடாது. லைக் the name of Vetri's company was Vetri Constructions அப்படி எழுதணும். Why did he sell his properties? To repay his loan. Which was the hometown of Vetri and Asif? Keelakudi. இந்த கொஷின் when was the school established? இந்த இது வந்து நம்ம ரீடிங்கில் கொடுக்கல, ஸோ இது வந்து irrelevant கொஷின். Fifth one, when did Vetri receive a call from Asif's office? 2 days after his visit. Okay, next long answer questions like 100 words. Answer the following questions. First, இது மூணுக்கும் நான் வேர்டில் கொடுத்துருக்கேன். இருங்க. How Vetri lost his properties? 3 questions, அது மூணு இங்கே போட்டிருக்கேன். How Vetri lost his properties. After his father's death, Vetri's brothers asked him to split the wealth. As they wanted to start their business separately, Vetri found difficult to run his business. He took loans and not able to repay it. To repay his loans, he sold his properties. Thus, Vetri lost his properties. Okay. இதை எழுதி வச்சுக்கோங்க. Second question. What happened when Vetri met Asif? Asif saw Vetri through his CCTV camera and came out of his room and welcomed Vetri. They talked about their school days and the fun they had. Asif took Vetri to his house and gave lunch with affection. Okay, இதான் நடந்துச்சு. Third question. இதை எழுதி வச்சுக்கோங்க. How did Asif show his friendship? Asif did not forget his friend Vetri. He patted his friend with kindness. He came out from his room and welcomed Vetri, which shows his kind heart. He was very caring. Asif dropped his friend in the railway station, which shows his simplicity and the nature of giving importance to friendship. After 2 days, Asif gave the project to his friend. Okay, இதான் அந்த 3 questions. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு
லெசனுக்குள்ளே போகலாம். Vocabulary. Compound words. Compound words are formed when two or more words are put together to form a new word with a new meaning. Okay, for example, a noun plus noun. Okay, something. Head plus master, headmaster. Keyboard, keyboard. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது உங்கள் புக்லேயே இருக்கும், நான் இதிலே பார்த்துக்கோங்க. நான் ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுறேன். இது வந்து எப்படின்னா ஜெரன் ப்ளஸ் நவுன். ஜெரன்கள் டைனிங், நவுன் ஹால், டைனிங் ஹால், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் நவுன் ப்ளஸ் வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஸ்னோஃபால், அந்த மாதிரிலாம். ஓகே, இதுதான் எக்ஸசைசஸ். இதை ஃபஸ்ட் போடலாம். Match the following compound words and write them. Match box, matchbox. Airport, airport. Blood bank, blood bank. Popcorn, popcorn. Sky blue, sky blue. Hair cut, haircut. Book mark, bookmark. ஓகே, இந்த இடத்துல சூவிங் வராது, சூவிங். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் புக்கில் மாற்றிக்கோங்க, சூவிங் வரும். ஸோ சூவிங் கம், சூவிங் கம். ஓகே, இதை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைசஸ். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டு மேக் அ காம்பவுண்ட் வேர்ட் விச் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் சாஃப்ட்வேர். லைட், அதாவது சன் லைட், ஏன்னா பிஃபோர் லைட்னு கொடுத்துருக்காங்க. பிளேஸ்ட் ஆஃப்டர் சேஃப் கார்ட். ஆஃப்டர் ப்ளூ பிரிண்ட். ஆஃப்டர் வாட்டர் ஃபால். ஓகே, இது பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படின்னா சிங்குலர் ப்ளூரல்னா மேன், மென். ப்ளூரல் ஃபார்ம் ஃபுட், ஃபீட், டூத், டீத், கூஸ், கீஸ். இந்த மாதிரி. லைக் இந்த ஃபங்கஸ்னா ஃபங்கை, சிலபஸ்னா சிலபை, அந்த மாதிரி. ஹைப்போதிசிஸ். இது பாருங்க, எஸ்ஐஎஸ் இருக்கு, எஸ்இஎஸ் ப்ளூரல் ஃபார்ம். ஒயாசிஸ். ஐஎஸ்க்கு பதிலாக இஎஸ் மாறுற வேர்ட்ஸ். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுறேன். கீழே இதுக்கும் எக்ஸசைஸ் இருக்குது, அதை போட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், பாசர்ஸ் பை. சிஸ்டர்ஸ் இன்லா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து சேஞ்சே ஆகாது, லைக் சேமாக தான் இருக்கும், சிங்குலரும் ப்ளூரல். டி, ஃபிஷ், அந்த மாதிரி. Okay, now exercises. Singular plural. Okay, food same. Radius, radii, double I வரும். Governor general, முன்னாடி பார்த்த மாதிரி தான். Governors general. Syllabus, syllabi. Datum, data. Commander in chief, commanders in chief. Thesis, அந்த IS பதிலா ES வரும். Forum, fora. Cattle, same. ஜீனியஸ், ஜீனியாய், ஐ வருங்க. ஓகே, இதெல்லாம் லிசனிங், ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ், ரைட்டிங் எக்ஸசைஸ், இதெல்லாம் வேணாம். நெக்ஸ்ட் கிராமர். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன். இது என்னன்னா ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். டால், டாலர், டாலஸ்ட். ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட். இந்த மாதிரி தான், ஆனால் ஒவ்வொன்றுக்கும் மாறும். லைக் ஒன் சிலபைனா டால், டாலர், டாலஸ்ட், இஆர், இஎஸ்டி. லார்ஜர், லார்ஜ்னா இது வந்து எண்டிங் இன் இ. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எண்டிங் இன் இ. லார்ஜஸ்ட், அந்த மாதிரி வரும். வைடர், வைடஸ்ட். அதே மாதிரி தான் இங்கே டபுள் லெட்டர்ஸ் வர்றது. பிகர், பிக்கெஸ்ட். ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். அதே மாதிரி எண்டிங் இன் ஒய்க்கு ஹாப்பியர், ஐஇஆர் வருது பாருங்கள். ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். ப்ரிட்டியர், ப்ரிட்டியஸ்ட். அண்ட் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் லைக் பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியம், த எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்ட்டு. குட், பெட்டர், பெஸ்ட். பேட், வேர்ஸ், வேர்ஸ்ட். லிட்டில், லெஸ், லீஸ்ட். ஃபார், ஃபர்தர், furthest. Late, later, latest. Much or many, more, most.
இது fill in the blanks அதே தான் exercise. Tall, taller, tallest. Smart, smarter, smartest. Large, larger, largest. இங்க பாருங்க இங்க மாறி வந்திருக்கு, லைக் இங்க much இருக்கணும், இது தப்பு. Much, more, most. Late, later, latest. இதெல்லாம் அந்த எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா let's compare two things. Now comparing two things அப்படின்னா which is the which is faster, a train or a plane? Like faster, cheaper, larger, bigger, taller. So இதுக்கு எப்படி எழுதணும்னா plane is faster than a train அந்த மாதிரி. Silver is cheaper than gold. Cheaper than, larger than, bigger than அந்த மாதிரி வரும். Taller than இதெல்லாம் வந்து comparing between two thingsக்கு இது வரும். Comparative. Like superlative na inga parunga, let's compare three things. Comparing three things அப்படின்னா for example, a donkey is strong, the horse is stronger than a donkey, an elephant is the strongest, stronger than strongest. இதான் அதே மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் போட்டு எழுதிக்கலாம். நான் வந்து வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன், லைக் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும், செகண்ட்க்கு என்ன, தேர்டுக்கு என்ன அப்படின்ட்டு. இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பண்ணி சொல்கிறேன். Town is quiet, city is quieter than town, village is the quietest, அப்படின்ட்டு யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இங்கே எல்லாமே யூஸ் பண்ணோம். ஓகே, கரெக்ட் இன்கரெக்ட் அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ப்ரோஸ் யூனிட் 1ல் இருக்கிறது எல்லாமே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போயம் போடுறேன், யூனிட் 2ல் இருக்க போயம் போடுறேன். Hope this video was useful. Thank you.